ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் இது போல் சாமந்தி செடி புதுசாக வாங்கினா நம்ம நல்லா வளர்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். எந்த ஃபெர்டிலைசர் ஈஸியாக கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது சாமந்தி செடி வாங்கின தொட்டிலே இருக்குது. இது ஏற்கனவே நட்டு இருக்குது. ஏற்கனவே நட்டுது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்ப நல்லா வளருது பாருங்கள். பக்கத்துலலாம் கூட லைட்டாக கண்ணெல்லாம் வருது. இது வாங்கின தொட்டிலே நல்லா வளரும். இது எப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் எரு போட்டுக்கலாம். இது போல் ஏற்கனவே ஆனியன் பீல்ஸ் வாட்டரெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் தோல், அது போலலாம் நீங்கள் வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல் இது போல் கொடுத்துக்கலாம். முட்டை ஓடு கூட பவுட்ரு பண்ணி போடலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனியன் பீல்ஸ் எப்படி தண்ணியில் ஊற வச்சு தண்ணி லிக்விடாக கொடுக்குறீங்களோ அதே போல் வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல், முட்டை ஓடு இது போலலாம் கூட லிக்விடாகவே கொடுக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுட்டு முட்டை ஓடு கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டு காலையில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். எக்ஷல் பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு முட்டை ஓடு தண்ணிக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் விடலாம். நல்லா பிளான்ட் வளரும். இது ரைஸ் வாட்டரோடு தான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். நல்லா விரிஞ்சு நல்லா சாமந்தி பூ நல்லா பூத்துருக்கு. மொட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லது. கொஞ்சம் பிரான்ச்சஸ் எல்லாம் கிள்ளிட்டு நான் இந்த சைடெலாம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த சைடு கட் பண்ணிவிட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கிளை நான் கட் பண்ணிட்டு வரேன். ஒரே டைம் கட் பண்ணாமல், அப்போ தான் நல்லதுன்னு சொல்லிட்டு. அது போல் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளை நல்லா வளருது பாருங்கள். இது போல் கட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாகவும் வளரும். ஏற்கனவே இந்த சாமந்தி கிளை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் கிளை கட் பண்ணிக்கலாம். எந்த அளவு கட் பண்ணோன்னா பாதி அளவு நீங்கள் கட் பண்ணிடணும், இல்லை முக்கால்வாசி கட் பண்ணணும். இது போல் கட் பண்ணும்போது நல்லா தழுத்து வரும், நல்லா தளிர் வரும். பக்கத்துலலாம் பிரான்ச்சஸ் அதிகமாக கொடுக்கும். அதுக்காக இப்போது இந்த சைடு எப்போ கட் பண்ணுறதுனா 1 வீக் கழிச்சு கட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மொட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டால் ரொம்ப நல்லது. நிறைய மொட்டு பூக்க விடாமல். சப்போஸ் நிறைய பிரான்ச்சஸ் வேணும் அப்படின்னா இதே போல் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு மேலே சாயிலோ கோகோபீட்டோ அப்படி போட்டுருங்க. இது ஏற்கனவே கம்போஸ்ட் ரெடி பண்ணி நான் வச்சுருந்தது. காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் எல்லாமே போட்டு மண்ணெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தேன். இது போல் நீங்கள் கம்போஸ்ட் பண்ணியும் போடலாம். இது கொஞ்சம் சாணமெல்லாம் அதிகமாக கலந்து வச்சுருந்தது. நீங்கள் கம்போஸ்ட்டோ இல்லை இது போல் மக்கன மாட்டு சாணமோ ஏதாவது ஒன்று கொஞ்சமாக செடிக்கு போடணும். சப்போஸ் எதுவுமே இல்லைனாக்கா இப்போ நான் சொல்கிற போல் செய்யுங்க. இந்த கம்போஸ்ட்டு பதில் வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல், முட்டை ஓடு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸி கப்பில் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு மணல் கோகோபீட்டு அப்படியே போட்டுட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மேல் பாகத்தில் போட்டு வச்சிடணும். அதாவது இந்த சைஸ் தொட்டிலே வாங்கின தொட்டிலேன்னா மேல் பாகத்தில் போட்டு வைக்கணும். ரொம்ப நல்லாவே வளரும். பச்சை அரைச்சி ஏதாவது எதுவும் செய்யாது. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் செடி ஏதாவது ஒன்று பயமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த காய்கறி வேஸ்ட்டு, முட்டை ஓடு, வெங்காயம் தோல், வாழைப்பழம் தோல் இதை நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு கொக்கோபீட்டு மணலும் கலந்துட்டு நீங்கள் மேல் பாகத்தில் போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க. தண்ணி ஊற்றும்போது ரைஸ் வாட்டரும் மோர் மாற்றி ரைஸ் வாட்டரும் மோர் ரொம்ப நல்லா வளரும். பாருங்கள், இது இப்படி போட்டு விடுறேன். சின்ன கப்பில் தான் இருக்குது. இன்னும் தொட்டிக்கு நான் மாற்றலை, அப்புறமா மாற்றுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் எருவெல்லாம் போடணுன்றதுக்காக நான் போடுறேன். பக்கத்தில் சின்ன கன்று வருது பாருங்கள். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் போடணும். ரொம்ப அந்த வர கன்று மூடி வச்சிடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து எரு போடணும். மாட்டு சாணம் கூட நீங்கள் கொஞ்சம் காஞ்சதோ இல்லை புதுசாக கொஞ்ச நாள் தான் மக்குச்சுன்னா நீங்கள் அது கொண்டு கொஞ்சம் பிளாஸ்டிக் கவரில் போட்டு விட்டு தொட்டியோ பிளாஸ்டிக் கவர்லேயோ மாட்டு சாணம் போட்டுட்டு, அதாவது ரொம்ப மக்கலைன்னா கொஞ்ச நாளைக்கு தண்ணி தெளிச்சிக்கிட்டே அப்படியே விட்டுருங்க. அதுவே மக்கி நல்லா பவுட்ரு ஆகிடும். மண்புழு போலே நீங்கள் போட்டுக்கலாம். பிளான்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் சாமந்தி செடி. இப்போ இது போல் போடுறதுனால ஃபெர்டிலைசரு அடுத்த எருவெல்லாம் நான் என்ன கொடுக்குறேன்னா, இப்போது ஒரு நாளைக்கு ரைஸ் வாட்டர் கொடுப்பேன். 1 வீக் கழிச்சு மோர் ஊற்றுவேன். அது போல் தான் இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் நான் பார்த்தேன். சூப்பராக வளருது பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப இந்த மொட்டெல்லாம் விரியாமல் தான் இருந்தது. இப்போ நல்லா விரிஞ்சு நல்லா வருது பாருங்கள், வளருது. சாமந்தி செடி நல்லா வளரணுன்னா இது போல் கம்போஸ்ட் மேலே போட்டுட்டு ரைஸ் வாட்டர், மோர்,
அது போல் கொடுத்துக்கிட்டே வரணும். ஏன்னா நம்ம வாழைப்பழம் தூள் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு போட சொல்லியிருக்கேன். அது போல் அரைக்கும்போது கொஞ்சம் போல் லைட்டாக கொடுத்தா போதும், ரைஸ் வாட்டர் மட்டுமே விட்டால் போதும். இது போலலாம் நீங்கள் வந்து சாமந்தி மேல் பாகத்தில் முட்டைலாம் கட் பண்ணி விடும்போது இதெல்லாம் நீங்கள் நட்டு பாருங்கள், வருதான்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் ரோஜா செடியில் அது போலலாம் வச்சு பார்க்கணும். சில டைமில் வேர் பிடிச்சி வரும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா மொட்டை இருந்ததே வராதுன்னு நினச்சிக்காம நீங்கள் வச்சு பார்க்கணும். அப்போ வந்து நல்லது. பாருங்கள், இதில் இருக்கிற லீஃப் கூட அப்படியே வச்சுருக்கிறேன் நான். சில டைமில் இலை நல்லா இருந்தால் வரும், இல்லைன்னா போயிடும். அது போல் இது போல் நம்ம வந்து சாமந்தி செடி பராமரிக்கும் போது நல்லா வளரும். ஆனால் நீங்கள் வந்து பாதி அளவு கட் பண்ணால் தான் புது சாமந்தி செடி வளரும். இது வந்து பாருங்கள், மேல் பக்கத்தில் மணல் போல் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மணல் சேர்த்தா போல் மேல் பக்கத்தில் போட்டு வைக்கணும். அப்போ தான் சாமந்தி செடி நல்லா வளரும். ஒரே வாட்டி எப்படி சாமந்தி செடிக்கு எரு கொடுக்கறதுன்னா இப்போ நான் சொல்லணும் பாருங்கள், ஃபெர்டிலைசர்லாம் காய்கறி வேஸ்டெல்லாம் ஃபுல்லாக வாழைப்பழத்தூள், வெங்காயத்தூள், முட்டை பொடி எல்லாமே சேர்த்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு, ஆனால் காய வச்சு தான் போடணும். நல்லா காய வச்சுட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு மேல் பாகத்தில் போட்டு கலந்து விட்டுடணும். மண்ணில் தொட்டிக்குள்ளே சொல்கிறேன். அப்போ வந்து ஒரே டைம் தான் இது போலலாம் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்தா போல் நீங்கள் போட்டு ஒரு வாட்டிக்கு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப போட தேவையில்ல. ரோஸ் பிளான்ட்டெல்லாம் 200, 150 அப்படிலாம் வாங்குவோமே, அந்த பாட்டு தான் இது. உங்களுக்கு அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கார்டன் போனால் வாங்கும்போது இந்த சைஸ் தொட்டி கூட உங்களுக்கு கிடைக்கும். இதில் சாமந்தி செடி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வளருது. அதுக்காக தான் இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து எந்த அளவுக்கு எரு கொடுக்கணுன்னா, 3 பிடி அளவுக்கு காய்கறி மிக்ஸி கப்பில் அரைக்கிறீங்கனாக்கா நீங்கள் நல்லா காய வச்சுட்டு தானே பவுட்ரு பண்ணுறீங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டே வரலாம். 10 days ஒன்ஸ் போடுறப்பல இருந்தால் ஒவ்வொரு ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் ரைஸ் வாட்டர் மோர் மட்டுமே கொடுத்தா கூட போதும் சாமந்தி செடிக்கு. ஆனால் காய்கறி வேஸ்ட்டில் வெங்காயத்தோல் கண்டிப்பாக இருக்கணும். போல் வந்து காஞ்சி போய் ட்ரையாக இருந்தால் அந்த லீஃபெல்லாம் நீங்கள் அந்த லீஃபெல்லாம் எடுத்து விட்டுணும். கண்டிப்பாக அதில் வைக்கக்கூடாது. பாதி காஞ்சி பாதி காயாமல் அப்படியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு, லீஃப் வந்து பாதி காஞ்சி பாதி காயாமல் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து விட்டுடணும், கட் பண்ணி விட்டுடணும். இது போல் அப்போ தான் இந்த இடத்துலேருந்து தளிர் வரும். இப்போ வந்து நான் ஒரு பூ கட் பண்ணிடலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாக விட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா தளிர் வரணும், அதுக்காக நம்ம கட் பண்ணால் தான் அடிக்கடி நல்லது. இதில் இன்னும் உள்ளே இருக்குது பாருங்கள், இன்னும் விரியாமல் இருக்குது பாதி. இது போல் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு பூ மட்டும் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த கிளை கூட சின்ன பிரான்ச் கூட நீங்கள் வைக்கலாம். சூப்பராக வந்து சாமந்தி செடி வளரும். பிரான்ச் வச்சா கூட லீஃப் வச்சா கூட நல்லா வரும். மொட்டு கூட வைக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது போல் சாமந்தி செடி நீங்கள் புதுசாக வாங்கினா இந்த கப்பு தொட்டிலே இப்படியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா பெரிய தொட்டியில் இது போல் இறக்குனீங்கன்னா இது போல் நான் சொன்ன போல் மெயின்டைன் பண்ணலாம். சூப்பராக சாமந்தி செடி சூப்பராக வளரும். இந்த வீடியோவில் தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.